ஆபத்து பாலாய் ஆபத்துக்கு பாலாய் அழகான பொண்ணு வந்திருக்குது. மாமாவே உன்னை
கொஞ்சம் புடிச்சு பாரு, எவ்வளவு அழகா இருக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஐயோ மாமா, ஐயோ ஐயோ பாப்பா போட்டுக்கலாமா சாப்பா? சித்தூர் பயம் பஸ் ஸ்டாண்ட் நந்தா லிஸ்ட் பண்ணுவாங்க. சத்தியமா லிஸ்ட் பண்ணுங்க. இந்த முறக்க மட்டும் எந்த பெருமை சொன்னாங்க. நான் சொன்னா என் நண்பன் சொன்னான். சரி, நீ வந்து வராது என் மயில பிடிக்காது. அவனுக்கு மாங்காய் சொல்லுதான் வேலையே. ரொம்ப கால விரிச்சு விரிச்சு எல்லாம் நடக்காது. நடந்து ஏன் தெரியுமா? நீ கால விரிச்சு விரிச்சு பொங்கல் நடக்கூடாது. யாரு கேட்டு ஏன் தெரியுமா? ஏமா நீ கால விரிச்சு நடந்து கிழிஞ்சு போடும். என்னமா என்னை பார்த்ததும் கொண்டு போவாங்க பாடையில. என்ன? ஆமா, என்ன யாரும் சாவடிக்க முடியாது. அந்த யமனாலே முடியாது. எப்படி? நான் லேசான ஆள் கிடையாது. 60 ஏக்கரா சொத்துக்காரன். நான் தான் பெரிய சொத்துக்காரு. இந்த உலகத்துல பொங்கலைக்கு தான் பெரிய ஆள். அது தெரிஞ்சு பேசு. சரி, உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. இப்ப பொம்பளைங்க கை தட்டுன்றேன். எத்தனை பேர் தட்டுறாங்க பாக்குறியா? தட்டு சொல்லி பாக்கலாம். பொம்பளைங்க எல்லாரும் ஒரு கை தட்டுங்க.
சவுண்ட் இல்லையா? ஐயோ. சவுண்டே இல்ல. சரி, ஆம்பளைங்க நீ தான் சொல்றாங்களா? ஆம்பளைல நான் தான் சொல்றேன். ஆண் சிங்கம் எப்படி தட்டுறான் பாரு. அவுத்து போட்டா ஆம்பளைல என் ஆம்பளை நண்பர்களே கை தட்டுங்க. சரி, நீ செய்வேல, நான் செய்வேன். நான் செய்வேன், நீ செய்வியா? ஒரு பொம்பளை செய்யற வேலை இந்த ஆம்பளை செய்யாதியா? நான் விடுவேன். நான் லேசான ஆள் கிடையாது. சரி, நீனே செய்வ. நான் பிளைட் ஓட்டுவேன். நானும் ட்ரெயின் ஓட்டுவோம். நான் ட்ரெயின் ஓட்டுவேன். ட்ரெயின் நானும் ட்ரெயின் ஓட்டுவோம். நான் கார் ஓட்டுவோம். நானும் கார் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவேன். நான் பஸ்ல கண்டக்டர் ஓட்டுவேன். நாங்க சூத்தாச்சா மோட்டர் ஓட்டுவோம். ஸ்கூட்டர் ஓட்டுவோம். நாங்க ஸ்கூட்டி ஓட்டுவோம். ஸ்கூட்டி ஓட்டுங்களா? சரி, அடி கேப் மாதிரி முண்டை இதுவெல்லாம் ஓட்டுற நீ சரிதான். பகலெல்லாம் கஷ்டப்பட்டு ராவானா உங்களை ஓட்டுறது நாங்க தான். நாங்க இல்லையல்ல ஒரு பிள்ளை கூட பெத்துக்க முடியாது. உங்களால ஒரே ஒரு புள்ள பெத்துக்க முடியாது. அவர் லீவ்ல இருந்தாரு. பெண்கள் நாங்க பெண்கள் நாட்டு கண்கள். பெண்கள் நாட்டு கண்கள். பெண்கள் இந்நாட்டு கண்கள். கண்கள். சரி சரி. மஞ்சா பூசி நாங்க பொம்பளைங்க தண்ணிக்குள்ள குளிப்போம். மஞ்சா பூசி குளிக்கிறது நாங்க ரெடி. நீங்க ரெடி? சரி. இதுக்கு நிகரா இருந்தாதான் ஆம்பளை ஜெயிக்க முடியும். பொம்பளைங்க அவனால முடியாது. கை தட்டுக்கு முன்னாடி என் தக்காளி பார்த்து நிக்கிறீங்க. கை தட்டாங்களா? கை தட்டினீங்கல்ல? இப்ப நான் கேட்டு வரேன். தலைவர் பார்த்து பொம்பளைங்க மஞ்சா பூசி குளிப்பதற்கு நீங்க ரெடி. ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா கவனமா கேளு. நாங்க கோமலாங்கட்டி குளிப்பதற்கு நாங்க ரெடி. சிங்கம் கோமணம் கட்டி முதல்ல சொக்கா கட்டுறேன். பனினு கட்டுறேன். உள்ளாடை அனைத்தையும் கட்டுருவேன். வேஷ்டி கூட கட்டுருவேன். அதுவும் கட்டுருவேன். கோமணம் கட்டி நாத்து புடுங்க நாங்க ரெடி. ஆனா எங்களை போல நீ கோமணம் கட்டி நாத்து புடுங்க முடியுமா? உண்டால நீ அப்படி கோமணம் கட்டி நீங்க நாத்து புடுங்கனா போட்டுருவேன். குருநாதா தியேட்டர், ராகவா தியேட்டர், சாணிக்கா தியேட்டர், எல்லா தியேட்டர்லயும் படம் ஓடிச்சானா 100 நாள் படம் ஓடும். 100 நாள். இப்பதான் ஆண்கள் ஜெயித்தாங்க. கைதான் கைதான் கைதான். பாத்தியா? எங்களுக்கு தான் இப்ப ஓட்டு பண்ணுங்க. அதுதான் உன்னால முடியும்.
10 புள்ள பெத்து கொடுப்போம். இல்ல 20 புள்ள கூட நாங்க பெத்து கொடுப்போம். உன்னால பெத்து கொடுக்க முடியுமா? முடியாது. பொம்பளைங்க என்ன பண்றீங்க இப்பெல்லாம்? ஏமா கை தட்டுறதெல்லாம் வேஸ்ட். யாரு கேளு, ஒரு குழந்தை 2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாலே ஏமா மாமி மூச்சு வாங்க, கீழே மூச்சு வாங்க, எப்பா கேஸ். பொம்பளைங்க எல்லாம் அவ்வளவுதான். ஆனா இதுக்கு நிகரா நான் சொல்றேன் கேளு. என் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் கேளு. என்ன சொன்ன? 10 புள்ள பெத்து கொடுத்து நாங்க ரெடிதான். ஆனா இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஒரே புள்ள நீ பெத்து கொடுறப்பா 10 மாசம். அங்க பாருங்க ஆனா நான் 10 புள்ள கொடுப்பதற்கு நான் ரெடி. ஆனா ஒரே புள்ள எனக்கு நிகராணி கொடுக்க முடியுமா? ஆமா. ஆம்பளைங்க இல்லாத சைலண்ட் 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 ஆம்பளைங்க இல்லாத குழந்தை பெத்துக்கிறீங்க. அடி பாவி, ஆம்பளைங்க இல்லாத நீங்க எப்படி குழந்தை பெத்துக்கிறீங்க? ஊசி போட்டு ஊசி போட்டு குழந்தை பெத்துக்கிறீங்க. அடி பாவி மகளே, அந்த ஊசி இருக்கிற மண்டு கூட எங்க தாண்டி இந்த ஆண் சிமை இல்லை என்றால் பெண்களுக்கு வேலையே இல்லை. ஏமா இப்பதான் ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சின்ன விவகாரம். ஒரு நேரத்துல எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவோ ஊருக்கு போயிருக்கிறாங்க. நான் தன்னந்தனியா வீட்டுல இருக்கிறேன். ஆமா, ஒண்டிகார மனுஷன். நான் பாலுக்கு சத்தமா ஏமா உடம்பு சரியில்லை, ஒரே ஜுரம். என்ன ஹாஸ்பிட்டல் போறதாண்டா? சித்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன் தெரியுமா? சித்தூருக்கு போனா முன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. இப்போ அப்போலோ 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 பேசி அப்போலோ சேர்ந்துச்சு. அங்க போனா இல்லையோ, மேடம் மேடம் எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்குது, மேல கீழே டிகிரி டான் அடிச்சிருக்குது, ஜுரம் 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 ஜுரம். அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, டக்குன்னு வாய் கிளம்பிடுச்சு. நர்சம்மா காட்டினேன். அந்த அம்மா பட்டுக்குன்னு எடுத்து வச்சாங்க உள்ள. மீட்டர் தர்மா மீட்டர் எடுத்து வச்சாங்கம்மா. சரி, ஜுரம் குறையில, ஜுரம் 102 இன்ச்சு. அதுக்கு என்ன பண்ண சொன்ன தெரியுமா அந்த நர்சம்மா? ஏ பையா பையா, நீ ஓட்டோட்டமா லேபுக்கு போ. லேபுக்கு போயிட்டு முந்து கொஞ்சம் குத்துறாங்க. நர்சம்மா கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டேன் தெரியுமா? பிளட் டெஸ்ட். என்ன ஜுரம் வந்துருக்குது? டெங்கு ஜுரம் வந்திருக்குதா, இல்ல வேற எதுனா சிக்கன் குனியா வந்திருக்குதா, இல்ல வேற எதுனா ஜுரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்சம்மா என்ன பண்ணாங்க, லேபுக்கு போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணும். ஏமா ஏமா அந்த நர்சம்மாவோ கனடா காசு, நம்ம ஆந்திரா காரி கிடையாது, தமிழ்நாடு காரி கிடையாது, கனடா காசு. என்ன எப்படி கூப்பிடுது? இல்லி பா இல்லி பாய்
வச்சுக்கிறேன். நான் எந்த பாயில போய் நிக்கிறதோ, நான் எந்த பாயில போய் நிக்கிறதோ சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொம்பளை கையில சை காமிச்சா பாரு. இல்லப்பா இல்லப்பா வந்து சரி என்னவோ சொல்றா. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வீட்டுல ஆயிட்டான்னு கேட்டுச்சு. நானு வீட்டுல ஆயிட்டா எனக்கு கல்யாணம் ஆகணுமா, நான் வீட்டுல இருந்து ஆயிடுச்சு. வீட்டுல ஆயிட்டா அந்த பொம்பளை சரி இதுவும் போச்சா சாப்பிடலன்னு சொல்லிட்டேன். சொன்னதுமே பிளட் டெஸ்ட் பண்ணோம், ஒரு வயதுல பண்ணோம். என்ன ஜுரம் வந்து இது கண்டுபிடிக்கலையா? சரி நறுக்குன்னு ஒரு ஊசி எடுத்துச்சு. அந்த நர்சம்மா பட்டுக்கணியா மேல போட்டுச்சு. ரத்தமா போகுது. ஏத்துட்டாங்க. நான் ஆயிரமே இல்லையோ இந்த ரத்தம் வீணா போகுதுன்னு சொல்லிட்டு நிக்கல. இந்த நர்சம்மா என்ன பண்ணி தெரியுமா? என் விரலத்து கவனம் வாங்கி வச்சுக்கிச்சு. ரத்தம் நிக்கல. ஈரம் பட்டா ரத்தம் நின்னுடும். நாக்கு ஈரம் பட்டா ரத்தம் நின்னுடும் சொல்லிட்டு அந்த நர்சம்மா என்ன பண்ணிச்சு? என் விரலத்து வாயில வச்சுக்கிச்சு. ரத்தம் நின்னுச்சு. நாளைக்கு வாடா டெஸ்ட் எடுக்கணுச்சு. சரி ஏதோ என்ன டெஸ்ட் சொல்ல எனக்கு. மறுபடியும் என்ன பண்ணி கவுண்டர்ல போனா பில்லுல எழுதி கொடுக்குறாங்க. இது எனக்கு படி வராது. அந்த கனடா பொம்பளை கிட்ட போனேன். மேடம் இது என்ன படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டேய் இல்லப்பா உனக்கு அடிக்கின்னு சொல்லிச்சு. கனடால நாளைக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும். நான் போறேன். வந்து பாரு கேக்குறமா ஏன் தெரியுமா? நேத்து போனோம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. கையில ரத்தம் நிக்கலன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சுக்கிறேன் நர்சம்மா. நாளைக்கு யூரின் டெஸ்ட் போனா இந்த யூரின் நிக்கிற என்ன கதி ஆகும்? அந்த நர்சம்மா என்ன கதி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வயதுக்கு ஒரே ஓட்டு ஓடுன்னு நீ யாருன்னு சொல்ற? நீ என்னைக்கு காமிச்சு நான் என்னைக்கு பார்த்தேன். உன் பேர் சொன்னா தெரியும். பேரு கேட்டாலே ஏமா சோபனா ஒரு நாளைக்கானா சரி அண்ணா அதுக்குதான் என்னோட பேரு நான் அமுதவல்லி. இந்த அமுதவல்லி என்று சொல்லக்கூடிய அங்க இருப்பதோ அமுதவல்லியா இருக்கிறேன். மற்றொரு பேர் கலான ஆமா சரி அம்மா வரபடி திட்டம்